நம்ம சிட்டியோட மேயரை காணல. அவரை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. காண போன மேயரை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் மேயர் சார கிட்னாப் பண்ணிருக்கேன். அவரை நான் வெளியே விடணும்னா 50 கோடி ரூபாய் நீங்க கொடுத்தாகணும். ஒருவேளை எனக்கு 50 கோடி ரூபாய் கிடைக்கலனா அப்புறம் நான் அவரோட கதையை முடிச்சிருவேன். நான் சொன்னதை உங்களால நம்ப முடியலனா நீங்களே மேயர் சாரோட நிலைமைய பாருங்க. இவனுக்கு நீங்க 1 ரூபாய் கூட கொடுக்காதீங்க. எனக்கு என்ன ஆனாலும் சரி. ஏன்னா இது கவர்மெண்டோட பணம், வேதா சிட்டி மக்களுடைய பணம். இவனுக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ என் பேர சிவாவை கூப்பிட்ட லட்டு சிங் இங்க வருவாரு. பீம் சிங், லட்டு சிங் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். மேயரை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அதுக்காக சிவாவை கூட்டிட்டு போக லட்டு சிங் இங்க கண்டிப்பா வருவாரு. சிவா இல்லாம லட்டு சிங்குக்கு ஒரு வேலை நடக்காத. இன்னைக்கு அவர் வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையும் நல்லா மூடி வை. என்ன பண்ற பீம் சிங்? இப்பதானே உன்னை நான் கிச்சன்ல பார்த்தேன். என்னோட ட்ரெஸ்ல கிச்சன்ல லட்டு சிங் சார் தான் இருக்காரு. அவரு இங்க சிவாவை பார்க்க வந்திருக்காரு. சிவா அவனோட ரூம்ல இருந்து கீழே வந்ததுக்கு அப்புறமா லட்டு சிங் சார் அவனை பார்த்துட்டு போயிடுவேன்னு என்கிட்ட சொன்னாரு. இப்பவே போய் அந்த லட்டு சிங் என்ன பண்றேன்னு பாரு. போங்க பாட்டி, போங்க. இந்த லட்டு சிங் உங்களுக்கு பாசமா சுவையான லட்டு தரானா? இந்த லட்டு யாருக்கும் இல்ல பாட்டி, உங்களுக்கு மட்டும்தான். வாய மூடுங்க. சிவா எங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. அம்மா, அவன் லட்டு சிங் கூட போய் ரொம்ப நேரம் ஆச்சுமா. நீ உட்காரு. லட்டு ராகன்னு ஒண்ணு இருக்கு, அதை பாடுகாட்டு. நான் மேயர் சார கிட்னாப் பண்ணிருக்கேன். அவரை நான் வெளியே விடணும்னா எனக்கு 50 கோடி ரூபாய் கொடுக்கணும். ஒருவேளை நீங்க கொடுக்க மறுத்தா பேக்ரவுண்ட்ல ஏதோ ட்ரெயின் பாஸ் ஆகுற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அப்பனா இந்த இடம் ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துல தான் பார்க்கணும். ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு பழைய பங்களா இருக்கு சிவா. அங்க இப்ப யாருமே இல்ல. ஒருவேளை கடத்தல்காரங்க அங்க இருக்கலாம்ல? எஸ் லட்டு சிங் அங்கிள், அங்க போய் பார்க்கலாம். அப்ப வாங்க உடனே போலாம். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? ஆனா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் நம்ம கிட்ட இருந்து பணத்தை எதிர்பார்க்கல. நாம அங்க வரணும்னு நமக்கு அவன் மெசேஜ் கொடுத்திருக்கான். அட, இந்த சின்ன பசங்க இங்க என்னப்பா பண்றாங்க? அட ஆமா, இவங்க இங்க என்ன பண்றாங்க? இப்ப அடிச்சு துரத்துறோம் பாரு. சின்ன பசங்களா, எங்க வரீங்க? போங்க, எல்லாரும் வீட்டுக்கு போங்க, போங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அப்போ உன் பேரை சொல்லப்பா. சிவா, என்னோட பேரு சிவா. எந்த பசங்களையும் விடாதீங்க, புடிச்சு கட்டி போடுங்கடா. எப்படி பசங்களா, அங்க என்ன பண்றீங்க? ரொம்ப புத்திசாலி நினைப்பா உங்களுக்கு. லட்டு சிங், என்ன பிடிக்கிறதுக்காக நீ சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கியா? அந்த சிவாவால என்ன பிடிக்க முடியும்னு நினைக்கிறியா? இதுக்கப்புறம் நீங்க எனக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்தாகணும். ஒழுங்கா 100 கோடி ரூபாயை எடுத்துட்டு வாங்க, இல்ல மேயர் கதை காலி. பாருங்க மேயரோட நிலைமைய. பணத்தை கொடுத்துட்டு மேயரை கூட்டிட்டு போங்க. ஷேடோ இந்த பக்கம் இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல மாஸ்க் கூட இருக்கு. இவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. யார் சிவா? யாருன்னு சொல்ல. சரியான டைம் வரும்போது சொல்றேன். நான் சந்தேகப்பட்டது உண்மையான முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். நீ திரும்பவும் சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்துட்டியா? இதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன் லட்டு சிங். திரும்ப திரும்ப சின்ன பசங்களை கூட்டிட்டு வர. இதுக்கப்புறம் மேயரை திரும்ப அனுப்பணும்னா எனக்கு 150 கோடி ரூபாய் வேணும். இல்லனா நான் மேயரோட கதையை முடிச்சிருவேன்.
எஸ் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? சார் நம்ம மேயர் சார் ரோட்ல அடிபட்டு பாவமா விழுந்து கிடந்தாரு. அவரை இங்க கொண்டு வந்திருக்கோம் சார். நீங்க தான் அவரை பத்திரமா பாத்துக்கணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ சோ மச். அவர் இப்ப எங்க இருக்காரு? அவரு அந்த செல்ல வச்சிருக்கோம் சார். வாங்க இன்னைக்கு அவர் பின்னிடுவோம் பின்னி. வேண்டாம், அடிக்காதீங்க. தப்பு, போலீஸ் எப்படி அடிக்க கூடாது. அடுத்த தடவை நான் சிவாவை கூட்டிட்டு வர மாட்டேன். விட்டுருக்க. அடுத்த தடவை பணத்தை எடுத்துட்டு தனியா தான் வரணும். அந்த சிவாவோட வந்தன் தெரிஞ்சது பின்னிடுவோம் பின்னி. லட்டு சிங் அங்கிள், இந்த தடவை நாங்க தூரத்துல மறைஞ்சிருந்து பாக்குறோம். இல்ல சிவா, இந்த தடவை நீ எதையுமே பண்ணக்கூடாது. அவங்க பணத்தை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்கப்பா. இங்க பாருங்க லட்டு சிங். ஆமா உங்களுக்கு என்ன ஆச்சு? போன முறை நான் மேயர் சாரை காப்பாத்த போனேன் இல்லையா, அப்ப கிட்னாப்பருக்கும் எனக்கு பெரிய தகராறு ஆயிப்போச்சு. நான் அவங்கள நல்லா அடிச்சேன், ஆனா அவங்க என்ன ரொம்ப நல்லா அடிச்சாங்க சார். லட்டு சிங், சார். இந்த தடவை நீ பணத்தை கொடுத்துடு. Yes, நீ sir. ஃபைட் பண்ண கூடாது, புரியுதா? Okay, நம்ம sir. மேயரை நாம எப்படியாவது காப்பாத்தணும். ஓகே சார். ஹலோ, நான் 150 ரூபாயா எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். எங்க வரணும்னு சொல்லுங்க. என்ன 150 ரூபாயா? நான் கேட்டது 150 ரூபாய் இல்ல, 150 கோடி ரூபாய், புரியுதா? சரி சாரி. டென்ஷன்ல தலைகால் புரியாம கொஞ்சம் பணத்தை குறைச்சி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நான் 150 கோடியை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன். நோ, சிவாவை கூட்டிட்டு வர மாட்டேன். கண்டிப்பா கூட்டிட்டு வர மாட்டேன். ஓகே. தேங்க்யூ. எங்க இருக்கு? நான் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்ல, நான் கூட்டிட்டு வரல. ஐயம்மா. ஆஹா. குடு, அதை என்கிட்ட குடு. மேயர் சார் எங்க? நான் நதியை கடந்து போனதுக்கு அப்புறம் மேயர் சார் தானே இங்க வந்துருவாரு. ஆ. இவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே. ஏய் சின்ன பையா, நீ இங்கேயும் வந்துட்டியா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஹலோ, கண்ட்ரோல் டவர். நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பேசுறேன். சீக்கிரமா அந்த கேபிள் காரை திரும்ப பழைய இடத்துக்கே கொண்டு வந்து நிறுத்து. ஓகே இன்ஸ்பெக்டர் சார். இந்த வாங்கிக்கோங்க. என்ன மன்னிச்சிரு சிவா. லட்டு சிங் அங்கிள், இதோ இவருதான் மேயரோட கிட்னாப்பர். அதோட மேயரும் இவர்தான். என்ன சிவா இது? மேயர் சாரு தன்னை தானே கிட்னாப் பண்ணிக்கிட்டாரா? மேயர் சார் யாரோ அவரை கடத்தின மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு கவர்மெண்டோட 150 கோடி ரூபாய வாயில போடலான்னு முடிவு பண்ணிருக்காரு. அவரே கிட்னாப் பண்ணிக்கிட்டதால அவர் மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நினைச்சிட்டாரு. சிவா முகத்தை மறைச்சிட்டு இருக்க பர்சன் பேசுறத பாக்கும்போது அவன் பக்கத்துல இருக்கிற சேரையும் கவனிச்சான். அப்பவே அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, மேயர் தான் கிட்னாப்பர்னு. ஒரு பக்கம் இவரோட மாஸ்க நான் கீழே பார்த்தேன். இவர் கிட்னாப்பர் மாதிரி பேசிட்டு மேயரை காட்டுறதுக்கு கேமராவை ரோல் பண்றாரு. அதாவது கேமரா ரோல் ஆகுற வரைக்கும் இவர் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துடுறாரு. வாவ் சிவா, அருமையா கண்டுபிடிச்சிட்டேன். தேங்க்யூ வெரி மச்.
இப்ப இந்த சேடோ ஆங்கிள நான் நல்லா மனப்பாடம் பண்ணணும். அப்பதான் என்னால டிவியில கான்பிடென்ட்டா சொல்ல முடியும் சிவா. அப்பதானே நான் எப்ப எதுக்காக சந்தேகப்பட்டேன், எப்படி மேயர் சாரை பிடிச்சேங்கிறத சொல்ல முடியும்.